ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு ஆரம்பிச்ச முதல் 1 மணி நேரம் தான் கோல்டன் அவர்னு சொல்றாங்க. இந்த டைம்ல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா உயிரை காப்பாத்துற வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்கிற ஆர்டரி பிளாக் ஆன உடனே ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு ஹார்ட் மசில் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா முதல் 60 நிமிஷத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த டேமேஜை நிறுத்தலாம் இல்லனா குறைக்கலாம். இதை டிலே பண்ணா ஒவ்வொரு நிமிஷமும் ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகும். இதனால ஹார்ட் பெர்மனண்டாக டேமேஜ் ஆகும். இதோட ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல பெயின் வரும், மூச்சு திணறல் வரும், செஸ்ட் பெயின், அதிகமா வேர்க்கிறது, வாமிட்டிங், இதெல்லாம் இருந்தா கேஸ் ப்ராப்ளம் இல்லனா சாதாரண வலின்னு இக்னோர் பண்ணாம உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா செல்ஃப் டிரைவ் பண்றது ரொம்ப தப்பு. ஹாஸ்பிட்டல்ல இசிஜி, பிளட் டெஸ்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்ண உங்க ஹார்ட் மசிலை தான் லூஸ் பண்றீங்க. அதனால கோல்டன் அவர்க்குள்ளேயே ஆக்ஷன் எடுத்தா உயிரை காப்பாத்தலாம் இல்லனா உயிருக்கு ரொம்பவே ஆபத்து.